ஸ்ரீ விநாயகர் புராணம் 12ஆம் பகுதி. உடனடியாக சுரசை தன் அரக்க வடிவத்தை மாற்றினாள். கஷ்யப முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்வதனால் அந்தன பெண்ணின் வடிவமே ஏற்றது என முடிவெடுத்தாள். அதுபோலவே தன்னை மாற்றிக்கொண்டு ஆசிரமத்தை நெருங்கினாள். மகோர்கடன் வாசலில் சக சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவரது தும்பிக்கையை பிடித்து இழுத்து சிறுவர்கள் கலாட்டா செய்தனர். பலம் மிக்க யானையல்லவா கணபதி! அந்த சிறுவர்களுக்கு அதன் மூலம் அளவற்ற மகிழ்ச்சியை அவர் தந்து கொண்டிருந்தார். இந்நேரத்தில் அங்கே வந்த சுரசையை மகோர்கடன் கவனித்து விட்டார். இருப்பினும் தன் போக்கில் விளையாடி கொண்டிருந்தார். சுரசை அங்கே வந்து அவனிடம் அன்பு மொழி பேசினாள். மற்ற சிறுவர்களிடமும் அவள் அன்பை பொழிவது போல் நடித்தாள். திடீரென தன் உருவத்தை மாற்றி குழந்தை மகோர்கடனை தன் வாய்க்குள் போட்டுவிட்டாள். சக சிறுவர்கள் அலறியடித்து ஆசிரமத்திற்குள் ஓடினர். குருவே, குருவே, மகோர்கடனை பூதம் விழுங்கிவிட்டது, பூதம் விழுங்கிவிட்டது என குரல் எழுப்பி ஓடிச் சென்றனர். கஷ்யப முனிவரும் அதிதி தேவியும் வாசலுக்கு வந்தனர். தங்கள் முன்னால் மிகப்பெரிய வடிவில் ஒரு அரக்கி நிற்பதையும் அவளது முன் பல் இடுக்கில் குழந்தை சிக்கி இருப்பதையும் பார்த்தனர். பெரியவர்கள் எந்த சூழலிலும் பதறுவதில்லை. கஷ்யபருக்கு தெரிந்துவிட்டது எல்லாம் அந்த ஆதி முதலானவனின் திருவிளையாட்டுதான் என்று. ஆனால் பெற்றவளுக்கு தான் பிள்ளைக்கு ஒன்று என்றால் தவித்து போவாள். அதிதி அழுது அரற்றினாள். ஏ பாதகி, நீயும் ஒரு பெண்ணா? என் குழந்தையை விட்டு விடு, பதிலாக என்னை உன் உணவாக்கிக்கொள் என கதறினாள். சுரசையோ எதையும் கண்டு கொள்ளாமல் பயங்கர சிரிப்பு சிரித்தாள். ஒரே விழுங்கு. மகோர்கடன் அவளது வயிற்றுக்குள் போய்விட்டான். அதிதி மயக்க நிலைக்கே சென்று விட்டாள். கஷ்யபர் இப்போதும் பதறவில்லை. மனைவியை தேற்றினார். அதிதி, நாம் ஏன் அழ வேண்டும்? நமக்கு பிறந்திருப்பது யார் என்பதையே மறந்து பிள்ளை பாசத்தில் தவிக்கிறாயே. அவன் உலகாளும் ஈசன் அல்லவா? அந்த ஈசனுக்கும் அவன் இறைவன் அல்லவா என ஆறுதல் மொழிகள் கூறினார். கஷ்யபர் நினைத்தது போலவே சற்று நேரத்தில் நிகழ்ந்தும் விட்டது. குழந்தையை விழுங்கிய மகிழ்ச்சியில் பேயாட்டம் போட்ட சுரசையின் வயிற்றிற்குள் சென்ற மகோர்கடன் தன் நெற்றிக் கண்ணை திறந்தான். சுரசையின் வயிறு எரிந்தது. அவள் அலறி துடித்தாள். ஏ சிறுவா, உள்ளே இருந்து என்ன செய்கிறாய்? என் வயிறு சுடுகிறதே என்று கதறினாள். பிறர் வயிற்றெரிச்சலை சம்பாதிப்பவர்கள் தாங்களும் அதே அவஸ்தைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை இந்த சுரசையே ஒரு உதாரணம் என்றுதான் தெரிகிறது. இந்த நேரத்தில் வயிற்றிற்குள் இருந்த மகோர்கடன் தன் கால் பெரு விரலால் அவள் வயிற்றை அமுக்கினான். அது கிழிந்து தொங்கியது. இரத்த ஆறு வெளிப்பட்டது. உள்ளிருந்து துள்ளி குதித்து வெளிப்பட்டான் மகோர்கடன். சுரசை வேரற்ற மரம் போல் சாய்ந்து விழுந்து மடிந்தாள். அதிதி தேவி மகிழ்ந்தாள். கஷ்யபர் தன் திருமகனின் வீர செயலுக்காக பெருமிதப்பட்டார். கடவுளின் கிருபை அலாதியானது. பக்தையான நல்லவளின் வயிற்றில் நேரடியாக பிறக்காமல் பெரிய உருவத்துடன் வந்தார். அவளது வேண்டுகோளுக்காக உருவத்தை சுருக்கி பால லீலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கெட்டவளான அரக்கியின் வயிற்றிற்குள் ஒரு நிமிட பொழுதாவது இருந்துவிட்டு அவளது வயிற்றிலிருந்து மீண்டும் மறுபிறப்பெடுக்கிறார். தவறான நோக்கத்துடன் தன்னை விழுங்கி தாங்கி இருந்தாலும் சுரசையின் வயிற்றில் கன நேரமாவது இருந்து விட்டதால் அவளுக்கு முக்தியும் தந்தார். அவள் சொர்க்கத்தை அடைந்து பிறவா நிலை பெற்றாள். கடவுள் நல்லவர் கெட்டவர் என பார்ப்பதில்லை. அவருக்கு எல்லோரும் ஒன்றுதான். நல்லவர்கள் நேரடியாக சொர்க்கத்தையும், கெட்டவர்கள் சிறிது அவஸ்தையை கொடுத்து அவர்களையும் ஆட்கொள்ளும் தன்மையுடையவர் என்பது இதில் இருந்து தெரிகிறது அல்லவா? குழந்தையை ஆசிரமத்திற்குள் எடுத்து சென்று அவரை பல வகை திரவியங்கள், பால், பன்னீர், புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு நீராட்டினாள் அதிதி தேவி. பின்னர் சாம்பிராணி புகையிட்டு தலையை கோதிவிட்டாள். இதற்குள் சிரசை இறந்து போன தகவல் தேவாந்தக நராந்தகர்களை எட்டியது. ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள். நிச்சயம் அந்த குழந்தை சக்தி வாய்ந்ததுதான். அவனை கொல்ல வேண்டுமானால் பலசாலிகளை அனுப்ப வேண்டும் என முடிவு செய்து உதத்தன், துந்துபி என்ற 2 சேனாதிபதிகளை வரவழைத்தனர். சேனாதிபதிகளே, நீங்கள் உடனடியாக கஷ்யப முனிவரின் ஆசிரமம் சென்று அந்த சிறுவனை கொண்டு வாருங்கள் அல்லது கொன்று வாருங்கள் என்றனர். ஒரு சிறுவனை பிடிக்க 2 பேரா? ஆச்சரியமாக இருக்கிறதே என கருதிய அந்த அரக்கர்கள் கஷ்யபரின் இல்லத்தை கன நேரத்தில் அடைந்தனர். குழந்தையை கொல்வதற்காக ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தனர்.
தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொண்டால் மகோர்கரனை பிடிப்பது எளிதென கருதி தங்களை கிளிகளாக மாற்றிக்கொண்டனர். அப்போது அதிதி தேவி தன் பாலகனை மடியில் சுமந்து கொண்டு வெளியே வந்தாள். கிளிகளை கவனித்து விட்டான் மகோர்கடன். புன்னகை பூத்தான். கிளிகளை பார்த்து தன் குழந்தை சிரிப்பதைக் கண்ட அதிதி தேவி அவற்றை வேடிக்கை காட்டியபடியே குழந்தைக்கு பால் சோறு ஊட்ட ஆரம்பித்தாள். குழந்தை மகோர்கடனோ, அம்மா, எனக்கு அந்த கிளிகள் வேண்டும், அவற்றை பிடித்துத்தா, அவை என் அருகில் இருந்தால்தான் நான் சாப்பிடுவேன் என சாப்பிடாமல் முரண்டு பிடித்தான். அதிதி தேவி மகனை கண்டித்தாள். குழந்தாய், இது என்ன சேஷ்டை? மரத்தில் இருக்கும் கிளிகளை என்னால் எப்படி பிடிக்க முடியும்? நீ சாப்பிடு, வேடர்கள் இவ்வழியாக வருவார்கள், அவர்களிடம் சொல்லி பிடித்து தருகிறேன் என்று சொல்லவும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. 12ஆம் பகுதி நிறைவடைந்தது.